வணக்கம். இலக்கியம் பயில்வோம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புறநானூறு 13ஆம் பாடல். எழுதியவர் உறையூர் ஏணிச்சேரி முடமோசியார். புலவர் முடித்தலை பெருநற்கிளியை பற்றி சேரமான் அந்துவஞ்சேரல் இரும்புரையிடம் கூறுகிறார். இவன் யார்? என்குவை ஆயின் இவனே புலிநிற கவசம் பூம்பொறி சிதைய எய்கணை கிழித்த பகட்டு எழில் மார்பின் மறலி அன்ன களிற்று மிசையோனே களிறே முந்நீர் வழங்கு நாவாய் போலவும் பல்மீன் நாப்பண் திங்கள் போலவும் சுரவினத்து அன்ன வாளோர் மொய்ப்ப மரீஇயோர் அறியாது மைந்து பட்டன்றே நோயிலன் ஆகி பெயர்கதில் அம்ம பழன மஞ்ஞை உகத்த பீலி கழனி உழவர் சூட்டோடு தொகுக்கும் கொழுமீன் விளைந்த கள்ளின் விழுநீர் வேலிநாடு கிழவோனே. பாடலின் விளக்கம். இவன் புலித்தோல் கவசம் அணிந்தவன். அதிலிருக்கும் கரும்புள்ளிகள் போரில் எய்திய அம்பினால் ஆனது. யமன் போல யானை மீது ஏறி போர் செய்வான். அது கடலில் மிதக்கும் நாவாய் கப்பல் போல இருக்கும். அவனை சூழ்ந்த வீரர்கள் கடலில் இருக்கும் சுறாமீன் கூட்டம் போல காட்சியளிக்கின்றனர். அந்த யானைக்கு மதம் பிடித்தது என்று அந்த வீரர்களுக்கு தெரியவில்லை. எனவே அவன் துன்பம் இல்லாமல் திரும்புவானாக என்று மக்கள் விரும்புகின்றனர். மயிலிறகை நெல்லோடு சேர்த்து கட்டும் வயல்நாடு உடையவன். கொழுத்த மீனில் விளைந்த கல்லை பருகும் மக்கள் வாழும் நாட்டை உடையவன் இவன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.